மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இந்த நாட்களில் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதில், தேவ சித்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற, இந்த கர்த்தர் நல்லவர், அதுக்கு எப்படி ஆண்டவர் நல்லவராக நமக்கு அவருடைய சித்தத்தை செய்ய உதவி செய்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த தேவ சித்தத்தில் வரும்போது நிறைய காரியம் இருக்குது. அதில் நான் ஒன்றை பிரதானமாக இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக அவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது, தேவ சித்தம் நான் தரித்திரமாக இருக்கணும்னு தேவ சித்தம் அல்ல. தரித்திரம் என்று சொல்லும்போது வெறும் நமக்கு இல்லை பணம் இல்லாமல் இருக்கிறது மாத்திரம் தரித்திரம் கிடையாது. தரித்திரம் என்பது மன அளவில், சிந்தனை அளவில், பேச்சு அளவில் நம்ம தரித்திரமாக இருப்போம்னா அதையும் வேதம் தரித்திரம் தான் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கவும், ஆசீர்வாதமாக இருக்கவும், ஒரு மனுஷன் செழிப்பது தேவன் வைத்திருக்கிற தேவ சித்தம். அது ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அது தேவ சித்தம்னா ஏன் இன்னும் தரித்திரம் உலகத்தில் இருக்கு? ஏன் ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நாடையும் ஏன் இந்த தரித்திரம் போட்டு வாட்டி எடுக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. தரித்திரம் நீங்குவதுக்கு தேவன் சில வழிமுறைகளை, சில பிரமாணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதை வேதம் எப்படி சொல்லுகிறதுனா, ஆவிக்குரிய பிரமாணங்களை குறித்து வேதம் அதிகமாய் பேசுகிறது. இந்த இடத்துல ஆவிக்குரிய பிரமாணத்தை பேசுகிறோம். ஏன்னா நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆவிக்குரியவங்களாக இருக்கிறவங்களாம் கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரியவங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டவங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் நடுவே தான் ஆவிக்குரிய காரியங்களை பேசினா ஆவிக்குரிய காரியங்கள் விளங்கும். அப்போ அந்த ஆவிக்குரிய முறைமைகளை தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த ஆவிக்குரிய முறைமையில ஒன்று, தேவ சித்தம் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா செழிப்போட கனெக்ட் ஆயிருக்கு. God's will is connected in God's prosperity. இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான விதத்தில் தேவ சித்தத்தை சந்தோஷமாய், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுக்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். பல உதாரணங்களும் உங்களுக்கு காண்பித்தேன். கோரேஸ் என்கிற ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக அவன் கையில் ஆண்டவர் செல்வத்தை கொடுக்குறாரு பாருங்க. செழிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். அவனை அழைத்து அவன் மேல் அபிஷேகத்தை வச்சு, ஜெயிக்க முடியாத ராஜாக்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சு, அவனுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு. அந்த அழைப்பு என்னன்னா, திரளான செல்வத்தை குமிக்கிற ஒரு அழைப்பு அவனுக்கு வச்சிருந்தார். ஏன் அதை வச்சிருந்தாருன்னா, நோக்கத்தோட தான் வச்சிருப்பாங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அதெல்லாம் கொடுக்கிறார். எதற்காக கொடுத்திருந்தாருன்னா, இந்த கோரேஸ் என்கிற ஒரு மனுஷன் மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுவித்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தாராளமாய் கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளமுடைய ஒரு மனுஷனாக இவனை மாற்றுவதற்காக தேவன் அவன் கையில் செல்வத்தெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. அவனை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை கட்ட, தேவ ஜனங்களை விடுவிக்க, அந்த ஜனங்கள் கையில் தாராளமாய் கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட என்னெல்லாம் தேவைப்படுதோ ஒன்றும் குறையில்லாதபடிக்கு எல்லா வளனையும் அவன் கொடுக்கக்கூடியவனாய் கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறதை பார்க்குறோம். நல்லா கவனித்து பாருங்க. அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும் போது அதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்பு படுத்துகிறார். அதை நான் அடையும்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டவருடைய ஏன் நான் செழிக்கணும், ஏன் நான் செழிப்பது தேவ சித்தமாக இருக்குன்னா, என்னை கொண்டு கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, என் மேல் கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், என் மேல் கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கங்களை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதுக்கு அது தேவ சித்தத்தோடு இணைந்திருக்கிறது என்பதை காட்டுறாரு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவ சித்தத்தோட தேவன் நமக்கு கொடுக்கிற செழிப்பு, நான் செழிக்கணுன்றது தேவன் வச்சிருக்கிற அந்த தேவ சித்தத்தோடு இணைந்து பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, எப்படி தேவன் பாவத்தை அவர் வெறுக்கிறாரோ அதே போல மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு தந்திரமாய் கொண்டு வருகிற எல்லா தரித்திரத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். நல்லா நீங்க யோசித்து பார்க்கணும்.
பாவத்தை எந்த அளவுக்கு ஆண்டவர் வெறுக்கிறாரோ அந்த அளவுக்கு தரித்திரத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். ஏன்னா அது ஒரு மனுஷனை நல்லாக்க போறது இல்லை. அந்த மனுஷனை நல்லாக்கி தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு தரித்திரம் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள தேவ சித்தத்தை செய்வதற்கு தடையாக வருகிறது. அப்போ அதை சரி பண்ணுவதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு மனுஷனை அழைத்து அவனுக்கு மேலே அபிஷேகத்தை வச்சு அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதுக்கு, அவனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அவனுக்கு புரிய வச்சு தேவ சித்தத்தை செய்கிறவனை ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் அவனை இருக்க விடாம சகலத்தையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை தேவ சித்தத்தை செய்யும்போது சவால்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த சவால்களிலும் பிரச்சனைகளிலும் குறைகளிலும் தேவன் நிறைவை உண்டு பண்ணக்கூடிய வேலைகளை கர்த்தர் நமக்குள்ள செய்ய ஆரம்பிச்சு. தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் உண்டு பண்றாரு பாருங்க. கோரேஸ் மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருந்தார். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி தாவீது மேலேயும் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் கையில திரளான செல்வத்தை கொடுக்கிறாரு, திரளான ஜெயத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவன் இது போல ஒரு வெற்றி அடைந்திராத வகையில் ஆண்டவர் தாவீதை நாளுக்கு நாள் அவனை வெற்றியின் மேல் வெற்றி அடைய வச்சு ஏராளமான செல்வத்தை அடையக்கூடிய ஒரு நிலையில தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். தாவீதை மாத்திரம் ஆசீர்வதிக்கல, இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வரும்போது லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாரு. என்ன அனாயிண்டிங் பாருங்க, என்ன அபிஷேகம்! ஒரு காரியத்தை செய்து முடிக்க, ஒரு காரியத்தை நிவர்த்தி செய்ய, எது குறைவா இருக்கோ அந்த குறைவை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் குமாரன் மேல தேவன் வச்சிருந்தார். அதனால தான் இயேசு நான் சொல்றேன், என் மேல என் தேவன் என் பிதா ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்க. அந்த அபிஷேகம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறாரு. அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நன்றாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நல்லா ஆகணும்ன்றது யாருடைய சித்தம்? சில நேரம் நான் நல்லா ஆகணும் நானே நினைக்கிறது இல்லை. இப்படியே ஓடினா போதுண்டா வாழ்க்கை, எப்படியாவது இதை சமாளித்து இதை தாண்டி இந்த பிரச்சனையை தாண்டி எப்படியாவது சமாளித்து திக்கு முக்காடி எப்படியாவது போய் கரை சேர்ந்தா போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, நீ நல்லா வாழ்வதற்கான எல்லா சத்தியத்தையும் வழிகாட்டுதலையும் என் தேவன் எனக்கு ஒவ்வொரு முறையும் கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை நல்லா ஆக்குவதுக்கு எல்லா அனுகூலத்தையும் ஏற்படுத்து, என்ன நல்லா ஆக்கக்கூடிய சத்தியத்தை கேட்க வைக்கிறார் பாருங்க. இப்ப இந்த சத்தியத்தை கேட்கும் போது நான் நம்பணும், தேவ சித்தத்தோடு தேவன் எனக்கு வைத்திருக்கிற செழிப்பும் அதுல இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் செழிக்கணும், என் ஆத்துமா செழிக்கணும், என்ன நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். யோவான் சொல்றார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாம். அது ஒரு என்ன, அதுதான் முக்கியமான என்ன செழிப்புக்கு அறிகுறி பாருங்க. ஆத்துமா வாழ்ந்திருக்கணும். ஆத்துமா உள்ள இருக்கிற மனுஷன் தேவ சித்தத்தை அறிந்து வாழ ஆரம்பிச்சிடுவானா? நான் சொல்றேன், எல்லாமே அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே நல்லா ஆகும். ஆனா இதை அறிந்து கொள்ளாத நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றோம், ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுக்க விரும்புகிற, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை செழிப்படைய வைக்க விரும்புகிற காரியங்களுக்கு நேரம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே போதும் ஆண்டவர், இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, அது வந்தால் நான் கெட்டு போய்டுவேன் ஆண்டவரே. நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற பிரச்சனையை அதுதான் பாருங்க. உடனே எங்கே போயிடுவாங்க? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போயிடுவாங்க. என்ன சொல்லுது? போதும் என்கிற மனதுடனே இருக்கிற தேவ பக்தி மிகுந்த ஆதாயன்வாங்க. அது யாருக்கு சொல்கிறாரு பவுல்? இது எப்படி இருக்குன்னா, ஒரு முறை சாப்பிட்டுட்டு 2வது முறை சாப்பாடு வச்சாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஹலோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் சாப்பிட தான் போகிறீங்க, சரிங்களா? உங்களுக்கு ஒரு முறை சாப்பாடு பிளேட்டில் வச்சுட்டு, பிளேட்லேயோ இலையிலையோ வச்சுட்டு, அடுத்த முறை அந்த ஒரு முறை வச்சது, சில சொல்லுவாங்க நீங்கள் ஒரு முறை வச்சது திருப்தியாக இருந்துச்சிங்க, அள்ளி அள்ளி போட்டுட்டீங்க. சிலர்லாம் நம்மளை எங்கன்னா மீட்டிங் போனால், என்ன யாருக்குன்னா விசேஷத்துக்கு போனால் நம்ம இலையை நிரப்புவாங்க பாருங்கள், அப்படி நிரப்புவாங்க. பாஸ்டருக்கு பீஸ் ரொம்ப பிடிக்கும்னு பீஸாக போடுவாங்க. அப்படி நிரப்பி அமுக்கி குலுக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு முறை சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே என்ன சொல்கிறோம்? அடுத்த முறை கொண்டு ஐயோ போதுங்க போதும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்கா? சரி, ஒரு முறை சாப்பிட்டீங்க, நிறைவா இல்லை, சரி இன்னொரு முறை போடுறாங்க, சாப்பிட்றீங்க.
அதுவும் நிறைவா இல்லை, இன்னொரு முறை போடுறாங்க, சாப்பிட்றீங்க. 3-4 முறை சாப்பிட்ட பிறகு என்னைக்காவது ஒரு முறை, ஏன்னா 3-4 முறை சாப்பிட்ட பிறகு வாயிலேருந்து என்ன வரும்? ஏப்பம் வரும். அது வேற விஷயம். என்ன சொல்லுவோம்? போதங்கன்னு சொல்ற வார்த்தை வருமா வராதா? போதும் சொல்லுவோம் பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரல. இலையில ஒண்ணுமே இல்லை, என் பிளேட்ல ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா வாயத்தை ஆண்டவரே போதும் ஆண்டவரே. இங்கே பவுல் இந்த வார்த்தை இங்க சொல்லும் போது யாருக்கு சொல்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு போதுமானதுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாரு, அதனாலதான் நீங்க எனக்கு கொடுத்து உதவுறீங்க. அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு போதும் என்கிற மனம் வர வேண்டியது ரொம்ப அவசியம். அது தேவ சித்தம், அது கரெக்ட். ஏன்னா அவனுக்கு போதுமானதுக்கும் அதிகமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத கிறிஸ்தவன் வாயத்திலிருந்து போதும்னா நல்லா கவனிங்க. இன்னும் விடுதலை வரல, இன்னும் நன்மை வரல. நன்மையை கொடுப்பதுக்கு ஆண்டவர் வழியை காட்டுறார். ஆனா அதுக்கு முன்னாடியே போதும் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே கிடையாதுங்க. தேவன் நம்மளை அவருடைய சித்தத்தை செய்ய வைக்க என்ன செழிப்பாக்க விரும்புகிறார். கையை வச்சு சொல்லுங்க, அவருடைய சித்தத்தை செய்வதுக்கு என்ன கர்த்தர் என்ன வாக்குறாரு? செழிப்பாக்குறாரு. அது ரொம்ப அவசியம் பாருங்க. இதை சரியான விதத்தில் யோசிச்சீங்கன்னா வாழ்க்கையில நல்ல விளைவுகளை பார்க்கலாம். இது உள்ள போறதே கஷ்டமா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே கஷ்டமா தான் இருக்கும். நல்லா சொல்றது நீங்க சிந்திக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்க குடும்பத்தை, உங்க வேலையை, உங்களுடைய தொழிலை கர்த்தர் செழிக்க விரும்புகிறார். பாருங்க, ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து காண்பித்து சொன்னாதான் இதை நமக்கு ஆண்டவர் எப்படி இதுக்கு கனெக்ஷனை ஆண்டவர் நமக்கு உண்டாகிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு. ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, அவனை தகப்பன் வீட்டிலிருந்து அழைத்து அவனை ஆண்டவர் கொண்டு போய், அவன் எங்கே போகிறானே தெரில, ஆண்டவர் ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். சொல்லிட்டு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வந்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுனால அவனுக்கு ஆடு மாடுகள், வேலை ஆட்கள், வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் மாறினான்னு 2ஆம் வசனம் சொல்லுது. இப்ப நான் கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால அவன் கெட்டு போனானா வாழ்க்கையில? நல்ல கவனிங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் ஆண்டவருடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நீதிமானாய் மாறினான். ஏன்னா ஏன் கொடுக்கிறாரு? இந்த செழிப்பு எப்படி தேவனுடைய சித்தத்தோட இணைந்திருக்கின்றத ஒரு கிறிஸ்தவன் புரிந்து கொள்ளும் போது அது ஒரு நாளும் அவனை தவறான நிலைக்கு கொண்டு போக. இதை அறிந்து கொள்ளாததுனாலதான் வர வேண்டியதும் வரமாட்டுது. வராமல் இருக்கிறதுனால நம்ம உட்காந்து வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டு, ஆண்டவரே அது நடக்க மாட்டுது, இது எனக்கு ஒன்றும் அது செய்கிறதுக்கும் ஒன்றும் இருக்க மாட்டுது, ஆண்டவர் எதையும் வர மாட்டுது என் கைக்கு. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆபிரகாமை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 17ஆம் சொல்லுது, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினாராம். எப்படிப்பட்ட ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுதே. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்படி ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பனா வச்சு அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை சீமானாக்கி, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வாங்க, அங்க ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை சொல்றாரு பாருங்க. அவனை ஜேம்ஸ் சாப்டர் 2ல நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டிஸை ஆண்டவர் ஆபிரகாமை பத்தி சொல்றாரு. இன்றைக்கு இந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் தெளிவாகணும் பாருங்க. இல்லைன்னா நம்ம தேவ சித்தத்துக்கும் செழிப்புக்கும் சம்பந்தம் இல்லை நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை நம்ம வாழ்க்கையில சரியான விதத்தில் புரிந்து கொள்வோம்னா அந்த செழிப்பு ஒரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய தடையா இருக்காது, உங்களை தவறான வழிக்கும் கொண்டு போகாது. இங்க பாருங்க 23ஆம் வசனம் பாருங்க, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தும் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய ஆபிரகாம் பாருங்க, ஒரு நீதிமானா இருக்கிறான், தேவனை விசுவாசிக்கிறவனா இருக்கிறான், தேவனுடைய வழிகளில் நடக்கிறவனா இருக்கிறான். அவன் ஒரு சீமானாக கர்த்தர் அவனை மாத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, அவனை தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க.
தேவனுடைய சிநேகிதனா இருக்கிற அவன் எப்படிங்க தரித்திரமா இருக்க முடியும்? தேவன் அவனுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை தெரிந்து கொண்டு அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்ற வழியெல்லாம் நடந்து போகும். அவனை எப்படி ஆண்டவர் தரித்திரத்தில் இருக்க விடுவாரு? அதுதான் இங்க சொல்லுது, ஆண்டவர் அவனை ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை சீமானாக்கி அவனை ஒரு நீதிமானாக கர்த்தர் வைக்கிறாரு. அது போக கர்த்தர் சொல்ற அவன் என்னுடைய சிநேகிதன் சொல்றாரு. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. அவனை பார்த்து ஆபிரகாம் பார்த்து, அப்பா உனக்கு நான் கொடுத்தது ரொம்ப தப்புப்பா, நீ உனக்கு ஏன் தான் கொடுத்தனோ அப்படின்னு ஆண்டவர் அங்கே வந்து குறையலன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை விசுவாசிக்கிறவன் நான் அறிகிறேன், நீ ஒரு நீதிமானா இருக்கிற, உன் வழிகளெல்லாம் நீ உத்தமனாய் நடப்பதுக்கான அர்ப்பணிப்பை நீ காட்டுற, என் சித்தத்தின்படி நடப்பதுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்குற, ஆகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சீமான் ஆக்குறேன், ஆக்கினது மாத்திரம் இல்லை உன்னை என்னுடைய சிநேகிதன் ஆக்குறேன். என்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் எப்படிலாம் அவனை குறித்து ஆண்டவர் சொல்ற வர்ணைகள் அங்கே கவனிச்சு பாருங்க. இது என்ன அவனை கெடுத்துருச்சா இல்லை அவனை வந்து ஆண்டவர் விட்டு விலகி போக பண்ணிருச்சா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவன் நினைக்கிறோம், ரொம்ப கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தை கவனம் செலுத்தினா நம்ம கர்த்தர் ஒரு நாளும் சத்தியத்தை கை கொண்டா, இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும், நம்மளை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரம் இந்த என்ன ஆண்டவர் இயேசுனா சொன்னார் பாருங்க, என்ன இந்த ஊசியின் காதில் ஒட்டகங்கிற என்ன பண்ணிடுமா நுழைஞ்சிரும், ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன பண்ண மாட்டான். ஊசி காதில் ஒட்டகம் நுழையுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பேருடைய காதுக்குள்ள போக மாட்டுது சத்தியம். அதுதான் அதுக்கு மீனிங். எப்படி வந்து ஒரு ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகங்களும் போயிடும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் காதுக்குள்ள இந்த ஆண்டவருடைய சித்தத்தோட தேவ செழிப்பு கனெக்ட் ஆயிருக்குன்றது உள்ள போக மாட்டுது. போகாததுனால வரமாட்டுது. வராமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஒரே புலம்பல் தான் ஜபத்தில். ஆண்டவரே எனக்கு மாத்திரம் செய்ய மாட்டீர், எல்லாருக்கும் செய்கிறீர், என்னை மாத்திரம் கைவிட்டுறீர் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவர் உமக்காக வாழ்றது? கேள்வியெல்லாம் பயங்கரமாக கேட்போம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஆபிரகாம் சீமானான் தானே, இவன் வந்து நீதிமானான் தானே, அங்க ஆபிரகாம் மடியில் ஒருத்தன் வந்து படுத்தானே, யார் அவன்? லாசர் வந்து ஆபிரகாமுடைய மடியில். எங்க இருந்தான் அவன்? பூமியில. ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு முன்னாடி அவன் ஒரு தரித்திரனா இருந்தான் பாருங்க. அவனை ஒரு உதாரணமா எடுத்துப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னா லாசர் மாதிரி தான் இருக்கணும். அப்போதான் நீ செத்தா எங்க போய் சேருவ? ஆபிரகாம் மடியில். இல்லைன்னா எங்க போயிடுவ? நரகத்துக்கு. ஐஸ்வர்யவான் எங்க போனான்? இப்படியெல்லாம் பயம் காட்டணும். நம்ம எங்க அதை பத்தி அது காதுக்குள்ள இந்த விஷயம் காதுக்குள்ளே போகாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஊசியின் காதுல ஒட்டவங்குறம் போயிடும், ஆனா நிறைய கிறிஸ்தவம் காதுல என் சத்தியம் போக மாட்டுதுன்ற. ஹலோ, காது கேக்குதா? நல்லா கேட்கும், உள்ள போகுது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மாத்திட்டோம். என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வெறும் என்ன தரித்திரம் தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆபிரகாம் மடியில் வந்து லாசர் மாதிரி தரித்திரம் தான் போவாங்கன்னா, பரலோகம் தரித்திரம் பிடிச்ச இடமா இருக்கும். பூலோகமே தரித்திரம் பிடிச்ச இடமா இருக்கிறது போதாதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பூமியில் நிறைய தரித்திரம் இருக்கு பாருங்க. மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யாம போகிறதுனால தரித்திரம் வருது. மனுஷன் தேவன் காட்டுற வழியில் நடக்காம போகிறதுனால தரித்திரத்தை தான் வாழ்க்கையில வர வைக்கிறான். தேவன் சொல்றதை செஞ்சா, நான் சொல்றேன், கர்த்தர் அந்த மனுஷனை நல்லா ஆக்குற வேலையை செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொல்றபடி அவருடைய சித்தத்தை செஞ்சா என்ன ஆக்குறாரு? நல்லா ஆக்கி காட்டுவார். உங்க குடும்பத்து நடுவே உங்களை நல்லா ஆக்கி காட்டுவார். உங்களை வேலை சில இடத்துல உங்களை நல்லா ஆக்கி காட்டுவார். எங்கெங்கெல்லாம் உங்களை நல்லா இல்லாம பார்த்துருக்கிறாங்களோ, தேவ சித்தம் இப்படிலாம் தேவனுடைய செழிப்போட இணைந்து இருக்குன்றத விளங்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஏற்ற விதத்தில் உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களை வேற மாதிரி பார்த்தாங்களோ உங்களை எப்படி பார்க்கணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத, கர்த்தருக்காக நீங்க வாழ்றத, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் தேவனுடைய காரியத்தை கட்டுகிற ஒரு மனுஷனாய் உள்ளம் இப்படி சுத்தமாகணும் பாருங்க. உள்ளமோ எண்ணமோ சுத்தமாயிருச்சுன்னா, ஆண்டவர் தெரியும் நான் தகுதியான பாத்திரமா இருக்கேன், இந்த மனுஷன் கையில் இந்த மனுஷி கையில் நன்மையை கொடுக்க கர்த்தர் வாஞ்சை உள்ளவராக இருப்பார். ஆண்டவர் செய்ய ஆவலா இருக்கிறார். என் காதுக்குள்ள போக மாட்டுது. காதுக்குள்ள போனா தானே இருதயத்துக்குள்ள போவோம். சிலர் சொல்றீங்க காதுக்குள்ள தான் போகுது பாஸ்டர்,
ஆனால் அந்த காது வழியாக வெளியே போயிடுது பாஸ்டர். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், இந்த காதுக்குள்ளே போனோம் இப்படி கை வச்சு மூடிங்க. ஆண்டவரே உள்ளத்தில் போனோம்ப்பா அப்படின்னு நீங்கள் உள்ளத்துக்குள்ளே போனாதான், அதை தியானிக்கும் போது தான், நான் இத்தனை நாள் தப்பாக நினச்சிருக்கிறேனே, ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, அவனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு தேவ சித்தத்தை திட்டங்களை தெரியப்படுத்தி அவனுக்கு யுத்தங்களில் ஜெயத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை சீமானாக்கி தேவனுடைய சிநேகிதனாக்குனாரே. நான் கேட்குறேன், ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்பல, செழிப்பை கொடுக்க விரும்பலன்னா அப்புறம் எப்படி ஆபிரகாம ஆண்டவர் சிநேகிதனா மாற்றிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம சிநேகிதன் சொல்றாரு. ஏன்னா அவன் நான் கொடுக்குற பொருளை பார்த்து, நான் கொடுக்குற என்ன வெள்ளியும் பொண்ணும் பார்த்து அவன் மாறுறவன் கிடையாது. அவன் நான் என்ன கொடுத்தாலும் ஒன்றை மாத்திரம் செய்வான், என் சித்தத்தை செய்கிறவனாய் இருப்பான், நான் சொல்றதை செய்வான். அதான் தேவ சித்தம். கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரா, இப்படி செய்யணுன்றாரா, அதுக்கு நான் மாற்று கேள்வியே கேட்க மாட்டேன். நான் நம்புறேன். ஆபிரகாம் தான் செஞ்சான். கிளம்பி உன் தாப்பன் வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னு உட்காந்து 1008 கேள்வி கேட்கலாம். ஆண்டவரை போன்றீர், எங்கே போனோம்? யாராவது இருப்பாங்களா எனக்கு? ஆண்டவரை வழியில் யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா? ஆண்டவரை வழியில் ஏதாவது படுக்கிறதுக்கு இடம் இருக்குமா? எல்டர்லாம் இருக்குமா? ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துலேருந்து கிளம்பி போகிறோன்னா 1008 காரியத்தை கேட்குறோம் பாருங்க. போகிற வழியில் எத்தனை இடத்துல நிற்க முடியும்? அங்கே நிற்பாங்களா? பஸ்ஸில் போனால் பஸ் நிற்குமா? எவ்வளோ கேள்வி கேட்குறோம். ஆபிரகாம் ஒரு கேள்வியும் கேட்கலங்க. அவன் நம்பினான், கர்த்தர் என்ன ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற, அவருடைய வேலையை செய்வதற்காக என் மேலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அழைக்கிறாரு, என் மேலே அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, என் மேலே அவருடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு. இதெல்லாம் எண்ணி பார்த்ததுனால தான் ஆபிரகாம கர்த்தர் மனசார ஆசீர்வதிக்கிறாரு, அவனை சீமான் ஆக்குறார். ஆபிரகாமை பார்த்து அநேகர் பயப்படும்படி, ராஜாக்கள்லாம் பயப்படுறாங்களாம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து. வேதம் சொல்லுகிறது, ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன். நான் சொல்றேன், உங்க வீட்டில் அந்த ஒரு மனுஷனா, அந்த ஒரு மனுஷியா நீங்க தேவ சித்தத்தை செய்யறவங்களா நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களை கொண்டு கர்த்தர் எல்லா தரித்திரமான சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி உங்களை தேவ சித்தத்தோடு தேவ செழிப்பு இணைந்திருக்கிறது என்பதை விளங்க வச்சு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கொண்டு தேவ ராஜ்யத்தையும் தேவன் விரும்புகிற வேலையை செய்ய நம்மளை கர்த்தர் நடத்த, இவ்வளோ நல்ல தேவன் நமக்கு இப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்களை வைத்திருக்கும் போது நல்ல கவனிங்கள். அதை நான் புறக்கணித்து ரிஜெக்ட் பண்ணி தரித்திரத்தை பிடிச்சிக்கிட்டு தேவன் எனக்கு செய்ய விரும்புகிற நல்ல ஆக்கிற விரும்புகிற சத்தியங்களை பிடித்து கொண்டு அதில் நிலைத்திருப்பதை கோட்டை விட்டுட்டேன்னா, நான் சொல்கிறேன், நான் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. நான் என்ன தான் பிளேம் பண்ண? ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே, எனக்கு வழி காட்டிகிட்டே இருக்கு, எனக்கு போதிச்சுட்டே இருக்கிறாரு, என்னை நல்லா ஆக்குவதற்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. இந்த வாரம் நான் கேட்குறேன்னா அடுத்த வாரம் வரும்போது திருப்பியும் சொல்கிறாரே. நம்ம கிட்ட எத்தனை முறை சொல்றாருன்றதுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. எத்தனை பேரோட கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பேசுறாரா? ஆனா அத்தனை முறை பேசியும் நான் இன்னும் நல்லா ஆகாம இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, என் காதுக்குள்ள போல, என் இருதயத்துக்குள்ள போய் அதை நான் தியானிக்கல. இதை சரியான விதத்தில், சரியான சத்தியத்தை சரியான கண்ணோட்டத்தோட நான் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன பலருக்கு ஆசீர்வாதமா, நான் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா மாறுவது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அதுக்கு அடுத்து ஆபிரகாம் அடுத்தது கவனிச்சிங்கன்னா ஈசாக்கு. ஆபிரகாமுடைய பிள்ளைங்க ஈசாக்கு. ஆபிரகாம் தேவ சித்தத்தை செஞ்சு தேவனுக்கு என்ன சிநேகிதனா, ஒரு நீதிமானாய் தேவனை விசுவாசித்து வாழ்ந்த அவனுக்கு ஆண்டவர் எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவனை தேடி வருது பாருங்க, நன்மை அவனை தேடி வருகிறது. அவனை நல்லா ஆக்குவதில் எத்தனையோ முறை அவனுடைய வாழ்க்கையில் பல என்ன எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் மறுபடியும் அவனை நல்லா ஆக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறார். கூட இருந்த லோத்து பிரிஞ்சு போகும்போது தனியாக நிற்கக்கூடிய ஒரு நேரம் வந்தப்போ அப்பவும் கர்த்தர் அவனை நல்லா ஆக்குவதுக்கு வேலை செய்கிறார் பாருங்க. கர்த்தர் நம்ம மேலே அவருடைய சித்தத்தை வச்சிருக்கிறாருன்னா ஒன்று நீங்கள் மனசார நம்பலாம்,
என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் என்னை நல்லா ஆக்குவதற்கான வேலையை கர்த்தர் ஒருவர் நிச்சயமாய் செய்வார் என்பதை நம்புங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையில் கவனிச்சிங்கன்னா ஒரு பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்தில் அவன் அந்த பஞ்சத்தை தன் மனசுக்குள்ளே கொண்டு போய் வைக்கல, தன் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கல. அவன் எதை நம்பினா, என்னுடைய தகப்பனை இந்த ஆண்டவர் போஷித்ததை அவன் பார்த்துருக்கிறான். இதே போல பஞ்சம் ஆபிரகாம் காலத்திலும் வந்தது. அந்த பஞ்சம் வந்தபோது எப்படி தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம இந்த தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கிறான். என் தகப்பனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, என் தகப்பனை விடுவித்திருக்கிறாரே, என் தகப்பனை எத்தனோ சத்ரு கையிலேருந்து விடுவிச்சிருக்கிறாரே. இப்போ அவனுக்கு தெரியுது, இந்த பஞ்சத்தை கொண்டு போய் என் மனசில் வைக்கக்கூடாது, அதை கொண்டு போய் என் இருதயத்தில் வைக்கக்கூடாது. என் தேவன் செஞ்ச அற்புதத்தையும், என் தேவன் அவருக்காக வாழ்கிற, அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை கொண்டு போய் அவன் மனசுக்குள்ளே வச்சான் பாருங்க. அதுதான் எல்லாரும் எகிப்துக்கு ஓடின போது அவன் எகிப்துக்கு போகாம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வாழ்ந்தான். இன்னைக்கு காலையில் அதுதான் போதிச்சேன் பாருங்க. வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்காக வாழ்கிறேன். இந்த ஒரு அனுபவம் தான், இதுவே ஒரு தேவ சித்தம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்ற அறிகுறி. அதனால்தான் எங்கேயும் போய் இந்த ஈசாக்கை எங்கேயும் போய் கையேந்த விடலை பாருங்க. ஈசாக்கோட எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க அந்த கேரால குடியிருந்த போது? எல்லாம் கேராக விட்டு ஓடுறான், எகிப்துக்கு ஓடுறான். எகிப்துக்கு ஓடணுன்னு அவன் கதவை திறந்து வாப்பா உள்ள, உன்னை ராஜா மரியாதை கொடுத்து அவன் வரவேற்றிருப்பானா? எகிப்து இருக்கிறவனுக்கு தெரியும், பஞ்சத்தில் அடிபட்டு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே நம்ம ஊருக்குள்ளே வரான் அப்படின்னா அவனை கதவை மூடியிருப்பான். கதவை மூடினவன்கிட்ட போய் கதவை தட்டி கெஞ்சி, ஐயா எங்கள் ஊரில் சாப்பாடு இல்லை, நாங்கள் வாழ்கிறதுக்கு வழி இல்லை, ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் மேலே மன இறம் கெஞ்சிருப்பான். ஆண்டவர் பார்க்குறார், என் சித்தத்தை செய்கிறவனை எங்கேயும் கெஞ்ச விட மாட்டேன் அப்படின்றதுல கர்த்தர் ரொம்ப கவனம் வைக்க, என்னை நல்லா ஆக்குவதுக்கான வேலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேராவிலே இருப்பா, நீ எங்கேயும் கிளம்பி இவங்களோட சேர்ந்து எகிப்துக்கு போயிடாத, எகிப்துக்கு போயிடாத. அவன் அங்கே இருந்தான் பாருங்க. கர்த்தர் அவனை போஷித்தார், கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தார், நன்மையை கொடுத்தார். எந்த அளவு கொடுத்தாருன்னா சத்துரு பொறாமப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து யாருமே பொறாமப்படுற அளவுக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் நல்லா ஆகலைன்னு அர்த்தம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எதுக்கு பாஸ்டர் நல்லா இப்போயே ஒருத்தனும் பார்க்க மாட்டான், நல்லா ஆனால் மட்டும் பாத்திரவா போகிறானுங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அதுவே ஒரு அறிகுறி இன்னும் நல்லா ஆகலைன்றதுக்கு. என் மனசை கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே திருப்பி, ஆண்டவரே என்னை நல்லா ஆக்குறதுக்கு நீர் என்ன வழி வச்சிருக்கிறீர், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீர் என்னை நல்லா ஆக்குறதுக்கு நீர் விரும்புகிறபடி நான் நடக்கணுமே. பாருங்கள், ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அண்ணா போயிருக்கீங்களா பேஷண்ட்டா? பயப்படாதீங்க. ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு? எப்படி வேணாலும் இருப்பா, என்ன வேணாலும் பண்ணு, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட வா, அப்படியே சொல்லுவார். அப்படின்னா அவர் டாக்டர் இல்லை, டூப்ளிகேட் டாக்டர்னு அர்த்தம். ரியல் டாக்டர் என்ன சொல்லுவார்? பிரச்சனை உனக்கு இதுதான் அறிகுறி, இந்த அறிகுறியில் நீ இதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நான் சொல்கிறபடி நீ ஃபாலோ பண்ணினா நல்லா ஆயிடுவே. கரெக்டாக இல்லையா? ஒரு டாக்டரே நல்லா ஆகிற வழி சொன்னால் சிலவங்களாம் மாறிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்டபடி சாப்பிட்றாள், டாக்டர் சாப்பிடாத செத்துருவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? ஐயோ செத்துருவேண்ணா, நான் வாழணுமே. அந்த டாக்டர் சொல்கிறதுலாம் அப்படியே தலையாட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, இதுவா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி போய் அவ்வளோ பம்மியமாக தலையாட்டிக்கிட்டு, அப்படியா ஓகே டாக்டர். சில நல்லா ஆயிடுறாங்களே டாக்டர் சொல்லி. டாக்டர் சொல்கிற ஆலோசனைகளை, நம்முடைய வியாதிக்கு ஏற்ற சில ஆலோசனைகளை, அறிகுறிகளை காட்டி நம்ம சொன்னோம், நல்லா ஆயிடுறோமே. நான் சொல்கிறேன், அதோட பரிதாபமானவராக நம்ம ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவருங்க. தேவன் ஞானம் உள்ள தேவன், நம்மளை அற்புதமாய் நடத்துகிற தேவன். நமக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு விரும்பி வரக்கூடிய காரியத்தை முன்னறிந்து நமக்கு முன் அறிவிக்கிற ஒரு அற்புதமான தேவன் எனக்குள்ள இருந்துக்கிட்டு
பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம்? வரப்போகிற காரியத்தை அறிந்து அதை எனக்கு முன் அறிவிக்கிறாராம். முன் அறிவித்தோ நான் இன்னும் நல்லா ஆகிறதுக்கு வழியை நான் முயற்சி எடுக்காம இருப்பேனா? நான் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை நல்லா ஆக்குறதுக்கு ஏராளமான வழிகளை கர்த்தர் வச்சிருக்காரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன நல்லா ஆக்குறதுக்கு ஏராளமான வழி. அது ஒரு வழி, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய வசனத்தை கேட்குற இடத்துல உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ அற்புதமா உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்றாரு பாருங்க. சில இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா வேதத்தில் நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்று தேவன் அழைக்கப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய பேருனால அழைக்கப்படுறாரு. அப்படி என்ன இந்த பெரிய மனுஷன் ஆபிரகாம்னா அப்படின்னா பெரிய ஆளு, அப்படின்னா ஈசாக்கு பெரிய ஆள், அப்படின்னா யாக்கோபு. ஆனா வேதம் சொல்லுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் தேவன் என்னை அனுப்பினார். மோசே சொல்றானே போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. அப்படி என்னங்க ஆண்டவர் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனுடைய பேரை சொல்லி அழைக்கப்படுறதுக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா காட்டுறாரு ஆண்டவர். ஒரு தேவ மனுஷன் சொன்னார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் இப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா சொல்றாரு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் ஏற்படுத்துகிற அந்த பர்சனல் கவனன்ட் இருக்கு பாருங்க, அந்த பர்சனல் கவனன்ட்டை கூட எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா ஆண்டவர் நிறைவேற்ற கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை சொல்றார். அதனால தான் அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்று தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவன் செய்ய சொல்ற காரியங்களை செய்ய கவனமா இருப்பானா, அந்த மனுஷனோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ற அந்த உடன்படிக்கையில தலைமுறை தலைமுறையாய் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதை காட்டுவதற்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்னும் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இன்றைக்கு அதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளாம நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த சப்ஜெக்ட் வந்த உடனே அதை ஒதுக்கிட்டு ஆண்டோடைய சித்தம்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம நல்லா ஆக்கிறதுக்கு ஆண்டோடைய சித்தத்தில் இல்லை அதெல்லாம் அப்படின்னு நம்ம இப்படி தான் நம்ம பாடுபடணும், இப்படி தான் கஷ்டப்படணும், இது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற சித்தம் போல அப்படின்னு ஒரு சித்தமே கிடையாது பைபிளில். அவருடைய நாமத்துக்காக படுகிற அந்த பாட தவிர அப்படின்னா ஒரு சுவிசேஷம் சொல்ல போய் சுவிசேஷத்தை சொல்றதுனால ஒரு பாடு வருதா, அதை அனுமதிக்கிறாராம். சரீரத்தில் பலவீனப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் நல்லா ஆக முடியாம, எதையுமே குடும்பத்துக்கு செய்ய முடியாம, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாம வாழ்றது ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக உம்முடைய சித்தம் நிறைவேறுது ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு நான் எப்போ அந்த சித்தத்தை வச்சேன்? என்கிட்ட இருக்கிற சித்தம் என்னன்னா கர்த்தர் சொல்லுவேன், உன்னை நல்லா ஆக்குறது தான் என்னுடைய சித்தம். கையை சொல்லுங்க, என்ன என் குடும்பத்தை நல்லா ஆக்குறது தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற. இந்த நம்பிக்கையோட வேலைக்கு போங்க, இந்த நம்பிக்கையோட குடும்பத்தில் வாழுங்க. நல்லா இல்லையா குடும்பம், உறவு நல்லா இல்லையா, ஆனா கர்த்தர் சொல்ற அவருடைய சித்தம் என்ன நல்லாக்கி காட்டுறது தான் அவருடைய சித்தம். என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு எதுவுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், ஆனா ஆண்டவரே என் வேலை ஸ்தலத்தில் எல்லாத்தையும் நல்லா ஆக்குறது தான் உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. அது எப்படி நடக்கும் எனக்கு சொல்லும், எனக்கு போதியும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இதெல்லாம் கேட்காம நம்ம வேற மாதிரி போயிடுறோம், நம்ம அப்ரோச் வேற மாதிரி ஆயிடுது. ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துறார். யாக்கோபை கவனிச்சு பாருங்க, யாக்கோபு படாத துன்பமா கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபு சந்திக்காத சவாலா, யாக்கோபு சந்திக்காத அவமானமா, யாக்கோபு சந்திக்காத ஏமாற்றமா? எங்கே ஏமாறல, சொந்த வீட்டிலே ஏமாறுறான். அங்க அண்ணங்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் அவங்க மாமா வீட்டில் இருந்தா அவங்க மாமா அதுக்கு மேல பெரிய என்ன ஏமாத்து பேரொழி வந்தாண்டா, மாட்டினாண்டா இழிச்சவாயன் அப்படின்ட்டு வச்சு அவனை என்ன அளவுக்கு இழிச்சவாயன் ஆக்க முடியுமோ ஆக்க பார்த்தான். கடைசியில் கர்த்தர் யாக்கோபோட இருக்கிறாரு. யாக்கோபு கர்த்தர் சொல்றதை செய்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல கவனமா இருக்கிறான் என்கிற அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிவு பண்ணாரு. அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் முடிவு பண்ணதுனால அவனுடைய ஆட்டு மந்தையில் இருக்கிற புள்ளியம் வரி இல்லாத என்ன ஆடுலாம் புள்ளியம் வரி உள்ள குட்டியா போடுது. இது எப்படிங்க நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் செய்யும் போது அந்த மனுஷனுக்காக கர்த்தர் எந்த அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராய் அந்த மனுஷனை நல்லா ஆக்குவதுக்கு என்ன வேணாலும் செய்வார்.
கொண்டு வந்து உங்கள் மனசுக்குள்ள கர்த்தர் என்னை நல்லா ஆக்குவதுக்கு நான் என்ன செய்ய, என் சரீரம் நல்லா ஆகிறதுக்கு, என் வாழ்க்கை நல்லா ஆகிறதுக்கு, நான் சுகமாக வாழ்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் செழிப்பு பாருங்க, இதெல்லாம் தேவன் நம்ம கொடுக்குற செழிப்பு. வெறும் பணம் மாத்திரம் அல்ல செழிப்பு, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ற ஒரு செழிப்பு தாங்க. நல்ல சிந்தனை வருது பாருங்க மனுஷனுக்கு, அது ஒரு நல்ல செழிப்பு. எப்போ பேசினாலும் வாயத்திறந்தாலும் சிலர்லாம் ஏன்டா இவங்க வாயத்திறந்தாங்கன்னு, சிலர் வாயத்திறந்தா சிலர் காதை பூட்டிப்பாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது செழிப்பு இல்லை, அது தரித்திரத்துக்கு அறிகுறி. வாழ்க்கையில் வாயத்திறந்து பேசினா இந்த மனுஷன் இன்னும் 2 வார்த்தை பேச மாட்டாரா? என்னங்க நிறுத்திட்டீங்க, இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? போதும் போதும் ரொம்ப வீட்டில் இப்படி தான் இருக்கு. புருஷன் பேச வந்தால் மனைவி அப்படி திரும்பி போயிடுறது. கடைசியாக என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், முன்னமே இதானே, அதுக்கு எதுக்கு சுற்றி வளைச்சி? அது செழிப்புக்கு அறிகுறி இல்லை. ஆத்துமா செழிக்கணும். ஆத்துமா செழிப்பாக இருந்தால் வாயில் வர வார்த்தை இனிமையாக இருக்கும். கேட்குற உள்ளத்தை அது களி கூற பண்ணும், மகிழ்ச்சியாக்கும். பாரமுள்ள இருதயத்தை பாரத்தை நீக்குவதற்கான வார்த்தை, இதெல்லாம் தேவ சித்தங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மளை செழிப்பாக்குறதுக்கான ஒரு அறிகுறி. இந்த விதத்தில் நான் செழிப்புள்ளவனா வாழ்கிறேனா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 8 காலம் ஆயிடுச்சு. 37ஆம் சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்கிறார், 35ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம், என் நீதி விளங்க விளம்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும். நல்லா கவனிங்க, ஊழியக்காரனுடைய சுகத்தை. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய மக்கள் எல்லாரும் ஊழியக்காரன் தான் சொல்லுவாங்க, சர்வன்ட் ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டில் அது அப்படி தான் அழைக்கப்படுவார்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது we are not servant, we are children. நல்லா கவனிக்கணும் அந்த வித்தியாசத்தை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன அவர் மாற்றின பிறகு நான் வேலைக்காரன்ல, நான் அவருக்கு பிள்ளை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளாம் யாரும் ஏசப்பாக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாம் பிள்ளையினுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறாரா. நீங்க நல்லா ஆகணும், நல்லா இருக்கணும். இந்த சபைக்குள்ள நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து கேட்க கேட்க உங்களை கர்த்தர் நல்லா ஆக்கிட்டே இருப்பார். எவ்வளவு மோசமான நிலையில வந்தாலும் வாரம் வாரம் உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. சிலருக்கெல்லாம் நான் அப்படிதான் சொல்லுவேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஒரு 6 மாதம் சும்மா சர்ச்சைக்கு உட்காந்து நான் பேசுறதை கேட்டுட்டு போங்க அப்படி சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அப்படி அற்புதம் நடந்திருக்கு. 6 மாதம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், இப்போ நல்ல வாழ்க்கையில் தெளிவாக இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. ஏன்னா தம்முடைய பிள்ளைகளை நல்லா ஆக்கிற வசனத்தை கர்த்தர் இங்கே இருந்து பேசிக்கிட்டே, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள சுகத்தை உண்டாக்கும், உங்களுக்குள்ள மாற்றங்களை உண்டாக்கும், உங்களை நல்லா ஆக்கிற வேலையை உங்களுக்குள்ள கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். அப்போ தேவனுடைய சித்தம் தேவனுடைய செழிப்போடு இணைக்கப்பட்டிருக்கு. கையவாய்ட்டு சொல்லுங்க, தேவ சித்தம் தேவனுடைய செழிப்போட இணைக்க. செழிப்புனா வெறும் பணம் மாத்திரம், அது உலகத்தான் நினைக்கிற செழிப்பு. வேதம் சொல்லுகிற செழிப்பு நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல சரீரம் நல்லா ஆகிறது, இதெல்லாம் ஒரு செழிப்புங்க. இந்த விதத்தில் எல்லா செழிப்பையும் தேவன் தம்முடைய சித்தத்துக்குள்ள இணைத்து சொல்றாரு. அவருடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறாரா? எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி உம்முடைய சித்தத்தை செய்கிற என்ன நீர் நல்லா ஆக்குவதுக்கு, ஆண்டவரே நீ சொல்றதுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சது போல, ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சது போல, யாக்கோபு கீழ்ப்படிஞ்சது போல, இன்றைக்கு நானும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு உள்ளமா உங்க உள்ளம் இருக்கணும்னா, உங்களை நல்லா ஆக்குற வேலையை கர்த்தர் செய்ய உங்களுக்குள்ள ஆரம்பிக்கிறாரு. ஆமென். எழுமி நிப்போம். நம்ம மச்சோம் கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? நல்லா இல்லாத மாதிரி வந்தீங்களா? இன்னைக்கு நல்லா ஆக்குறதுக்கான வழிகளை சொல்லியிருக்கிறாரு.
உங்கள் குடும்பம் நல்லா ஆகிறதுக்கான வழியை சொல்கிறார். உங்கள் பிள்ளைங்க நல்லா ஆகிறதுக்கான வழியை கர்த்தர் இன்னைக்கு காட்டியிருக்கிறார். தேவ சித்தம் தேவ செழிப்போடு இணைஞ்சிருக்கு. செழிப்பு, கர்த்தர் கொடுக்குற செழிப்பை பிரிக்காதீங்க. அது வேண்டாம், அதை நான் கவனி செலுத்த விரும்பல, கிடையாது. தேவ சித்தத்துக்குள்ள தேவ செழிப்பும் இணைந்திருக்கு. உங்களை நல்லா ஆக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிற செழிப்பு. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் நல்லா ஆகணும். சொல்லுங்க வயத்திருந்து, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் நல்லா ஆகணும், என் குடும்பம் நல்லா ஆகணும், என் பிள்ளைங்க நல்லா ஆகணும், ஆண்டவரே என் சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் நல்ல ஆரோக்கியமா இருந்து உமக்காக வாழணும். ஆண்டவரே, எங்கள் தேவனே, இந்த நாட்களில் இப்படி நாங்கள் வாழ எங்களை உம்முடைய அற்புதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு சொன்ன இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள தொடர்ந்து உம்முடைய விடுதலையும் உம்முடைய நன்மையும் ஆண்டவரே உம்முடைய மாற்றத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ருசிப்பாக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்புக்குள்ளேயும் உம்முடைய சத்தியத்துக்குள்ளேயும் வைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.